ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம விரால் மீன் குழம்பு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது வந்து நான் வந்து ஆர்ஆர் நகரில் இருக்க பிஸ்மில்லா மீன் மார்க்கெட்டில் தான் நான் வந்து ஃபிஷ் எப்பவும் வாங்குவேன். இவங்கக்கிட்ட வந்து நல்ல எல்லா விதமான கடல் மீனும் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட நண்டு, இறாலு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுதான். அது இல்லாமல் நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல கிடைக்கும். நான் ஒரு 20 இயர்ஸாக நான் இவங்ககிட்ட தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து விரா மீன் வந்து நான் வந்து ஒரு 2 மீன் எடுக்க போகிறேன். விரா மீன் மட்டும் இல்லைங்க, இவங்கக்கிட்ட இந்த குறவ மீனும் இருக்கும். அந்த குறவ மீனோட மீனும் நம்மளுக்கு வந்து விரா மீன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. அதுவும் இவங்கக்கிட்ட கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வந்து விரால் மீன் வந்து நம்மளுக்கு வந்து மித்த மீன்லாம் கூட வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். விரால் மீன் வாங்கும்போது நம்ம அதோட கஷ்டம் என்னன்னா, நம்ம வந்து இதை தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். இவங்க வந்து நல்லா தேய்ச்சி நம்மளுக்கு கல்லில் அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்து நம்ம இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் இது வந்து கவலை இல்லாமல் வாங்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய மீன் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 3/4 கிலோ இருக்கிற மாதிரி மீனை எடுக்கணும். நான் 2 மீன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 தண்ணி நல்ல தண்ணியில் வந்து 4 வாட்டி வந்து நம்ம அலசி எடுத்தோன்னா அந்த ரத்தம் போக க்ளீனாக நம்ம பீசஸும் நல்லா அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இது குழம்புக்கும் வறுவலுக்கும் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக அம்மியில் அரைச்சி தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து வறுவலுக்கு வந்து மீனுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இது பண்ணுறேன். நான் இதில் வந்து எந்த விதமான மசாலாலாம் எதுவுமே சோம்பு கூட நான் வந்து சேர்க்க மாட்டேன் மீனுக்கு. என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தட்டி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன். அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா முருகலாக வரும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பச்சை மிளகா, கருவேப்பிலை நிறைய சேர்த்தோன்னா மீனோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். புளி, நம்ம விரால் மீனுக்கு ஒரு 2 ஸ்பூன் புளி எப்போவுமே வறுவலுக்கு வந்து ஊற்றிக்கணும். அது மாதிரி எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா மசாலாவில் வந்து நல்லா வந்து மீன் வந்து நல்லா மீன் சோறும் அது மாதிரி பிரிஞ்சு வராது, மசாலா பிரிஞ்சு வராது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அம்மியில் அரைக்கிறேன். எப்போவுமே நம்ம அம்மியில் அரைச்சி வச்சோன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை கடைசியாக வச்சு சின்ன வெங்காயத்தை தட்டி நம்ம வந்து எடுக்கணும். இது வந்து மிக்சிலெலாம் போட்டோன்னா ஒரு மாதிரி நைஸாக அரைஞ்சிரும் பாருங்கள். இந்த அளவுக்கு தட்டினா போதும். தட்டி இதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி 1 கிலோ புளி எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம் இது போட்டுட்டு 2 தக்காளி வந்து உடச்சி விட்டுக்கிறோம். வெறும் புளியோட புளிப்பு மட்டும் இருந்தால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் எடுக்காது. தக்காளி நிறையா சேர்த்துக்கணும். நம்ம இது மாதிரி அதை போட்டுட்டு அது மாதிரி அரிசி கலந்த தண்ணியை விட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கிறோம். எப்பவும் பச்சை தண்ணியை விடாமல் அரிசி கலந்த தண்ணினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மண் பாத்திரத்தில் தான் நான் மீன் குழம்பு வைக்கிறேன் இன்னைக்கு. இது வந்து 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பவுமே விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுட்டு கருவடகம், நம்ம வீட்டில் செஞ்ச கருவடகம் போட்டு தாளிக்கிறோம். இது நல்லெண்ணெய் இருக்கிறதால பொங்கி வரும். நம்ம வந்து அது வெந்தயம் வந்து நல்லா செவந்துருச்சான்னு பார்த்துட்டு கரண்டியால் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வெந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போடுறோம். தக்காளியும் போட்டு
நல்லா வதங்கணும். எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். அந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து இந்த வதங்கி சின்ன வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்கு. அந்த தேன் மாதிரி மீன் குழம்பு அப்படின்னா, இந்த வதக்கும்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தேன் மாரி குழம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற குழம்பு எடுத்து அதுல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம சட்டியில வைக்கும்போது என்னன்னா, அடிக்கடி வந்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்கணும். அந்த மிளகா வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கிண்டி கிண்டி விட்டுட்டு, இப்போ வந்து மீன் குழம்பு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மாங்காய். மாங்காய் சீசன்ல மாங்காய் இல்லாம மீன் குழம்பு நம்ம வைக்க மாட்டோம். நல்லா இதில வந்து நான் வந்து ஒட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். மீனோட மீன் வாசத்தோட அந்த மீன் மாங்காய் சாப்பிடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இத வந்து எப்பவும் ஃபர்ஸ்ட்டு மாங்காய் போட்டுட்டு, மாங்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன போடணும். 2யும் ஒண்ணா போட்டோம்னா, மாங்காய் வேகாது. நம்ம மீன போட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து ஆன்ல வச்சுட்டு, நம்ம சிம்ல போட்டு ஒரு அ 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா, மீன் வந்து உடைஞ்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய்லாம் அப்படியே மேல வந்து தேன் மாதிரி இருக்கிற மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மசாலா போட்டு வச்சிருக்க மீன் வறுவல ஒரு பேன்ல ஒரு நல்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, சில பேர் எண்ணெயில பொரிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து மீன் வறுப்பேன். நம்ம வந்து இத வந்து நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு, நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி போட்டோம்னா, இது பாருங்க எங்க அடி பிடிக்காது. அந்த எண்ணெய் சேர்த்துருக்கோம், அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அந்த மீன்ல மசாலா எப்படி ஒட்டியிருக்கு பாருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளவும் நம்ம ஊற வச்சதால நல்லா சோர்ந்திருக்கும். நல்லா 2 பக்கம் நல்லா வெந்தோனே, நம்ம எடுத்தோம்னா நம்மளோட விரால் மீன் வறுவல் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு குழம்பு வந்து ஒருத்தருக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். நம்ம வந்து என்னோட டேஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.